மகாபாரத போரில் சிறந்த வில் வீரன் யார் என கேட்டால் நமக்கு சட்டென நினைவுக்கு வருபவர்கள் அர்ச்சுனன் மற்றும் கர்ணன். ஆனால் இவர்களுக்கு இணையான ஒரு போர் வீரன் ஒருவன் இருந்தான். அவன்தான் பீமனின் பேரனும் கடோத்கஜனின் மகனுமான பார்பரிகா. ஒருமுறை கிருஷ்ணர் சில சிறந்த வீரர்களிடம் போர் முடிவடைய எவ்வளவு காலமாகும் என கேட்டார். அதற்கு பீஷ்மர் போரை முடிக்க 20 நாட்கள் ஆகும் என்று பதிலளித்தார். இதேபோல் கர்ணன் 24 நாட்களும் அர்ஜுனன் 28 நாட்களும் என்று பதிலளித்தார்கள். ஆனால் பார்பரிகா போரை முடிக்க தனக்கு 1 நிமிடம் மட்டுமே போதுமானது என்று கூறி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். தனக்கு ஈசன் அருளிய 3 அம்புகளின் சக்தியை பற்றி கூறினான். பார்பரிகாவின் சக்தியால் யுத்தம் வெற்றி தோல்வி இல்லாமல் முடிந்துவிடும் என்பதை அறிந்த கிருஷ்ணர் பார்பரிகாவிடம் இந்த போரின் முடிவை பாதிக்கும் சக்தியுள்ள ஒருவன் இருக்கிறான், அவனது தலை வேண்டும் என கூறினார். பார்பரிகா யார் என கேட்க கிருஷ்ணர் நீதான் என கூற உடனே சிறிதும் தாமதிக்காமல் தன் தலையை துண்டித்துக் கொண்டார். இறப்பதற்கு முன்பு கிருஷ்ணரிடம் இருந்து ஒரு வரத்தை பெற்றார். அதாவது மகாபாரத போரை தன் கண்களால் பார்க்க வேண்டும். அந்த வரத்தை கிருஷ்ணரும் அவருக்கு அளித்தார். அவரின் தலையை மலையின் உச்சிக்கு எடுத்துச் சென்று வைத்தனர். அதனால் மகாபாரத போர் முழுவதையும் பார்பரிகாவால் காண முடிந்தது.